வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வடகிழக்கு பருவமழையின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்பட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். டிஎன் அலர்ட் செயலி மூலம் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மழைக்காலத்தில் வெள்ளத்தடுப்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. சென்னையில் கால்வாயில் விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்ததற்கு தமிழக அரசே பொறுப்பு. முறையான தடுப்புகளை வைத்து பணிகளை மேற்கொள்ளவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மழைநீர் வடிகால் பணிகளை திமுக அரசு விரைவுபடுத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற நிபந்தனைகளை மீறினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? பொதுமக்களுக்கு சந்தேகம் எழுந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அமலாக்கத்துறை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அக்டோபர் 4ஆம் தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவு. விசாரணையை செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜி தரப்பு மனுவை ஏற்க மறுப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சிறப்பு நீதிபதியை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வழக்கு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை குறித்த அறிக்கையை அடுத்த விசாரணைக்குள் அளிக்கவும் வலியுறுத்தல். அரசியல் கட்சிகளின் கொடி அதில் இடம்பெற்றிருக்கும் உருவங்களுக்கு ஒப்புதலோ அங்கீகாரமோ கொடுப்பது இல்லை. தாவேக கொடியில் யானை சின்னம் இடம்பெறுவதை தடுக்க கடிதம் எழுதிய பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதில் கடிதம். தமிழக வெற்றி கழக மாநாடு பந்தலுக்கான பூமி பூஜை அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும். மாநாட்டில் 38 மாவட்டங்களில் இருந்து குறைந்தது 4 லட்சம் பேரை பங்கேற்க வைக்க திட்டம். கிராம சபை கூட்டங்களில் மதுவிலக்கு தீர்மானம் வேண்டும். உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறவுள்ள இடத்தை ஆய்வு செய்த பின் திருமாவளவன் பேட்டி. திருப்பதி லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிருப்தி. அரசியலுக்குள் கடவுளை இழுக்கக்கூடாது என சந்திரபாபு நாயுடுவுக்கு கண்டனம். திருப்பதி லட்டு விவகாரத்தில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத நிலையில் ஊடகத்தினரிடம் எப்படி புகார் தெரிவிக்க முடியும்? கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரம் உள்ளதா எனவும் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. திருப்பதி லட்டு குறித்து சர்ச்சை எழுந்த நிலையில் ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழு திருமலையில் ஆய்வு. திருப்பதியில் பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளியிலும் ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்தின் தலைவர் முன்ஜாமீன் கோரி திருப்பதி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு. 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மனு அளித்தார். தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை பட்டியலில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு 3வது இடம். மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்ற செந்தில் பாலாஜி 21வது இடத்தை பிடித்தார்.
சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 50% நிதியை வழங்க மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம். ஒசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். சென்னையில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை. விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதால் 6 நாட்களும் மெரினா கடற்கரை பகுதி சிறப்பு மண்டலமாக அறிவிப்பு. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கு. இயக்குநர் மோகன்ஜி சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கேட்டு பதிவிட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றின் பொறுமையை சோதிக்க வேண்டாம். திமுக பவள விழா நிகழ்ச்சிக்கு மட்டும் ஒரே நாளில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது எப்படி என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி. செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளிக்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். கணவருடன் சேர்ந்து வாழவே விரும்புவதாக நடிகர் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி அறிக்கை. விவாகரத்துக்கு சம்மதிக்கவில்லை என்றும் விளக்கம். கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்களில் அக்டோபர் 4ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் கொட்டி தீர்த்த கனமழையால் இயல்பு நிலை பாதிப்பு. தலைமை தபால் நிலையம், மின்சார வாரிய அலுவலகத்திற்குள் மழைநீர் புகுந்தது. மதுரை விமான நிலையம் நாளை முதல் 24 மணி நேரமும் செயல்படும் என அதிகாரிகள் அறிவிப்பு. கோலாலம்பூர், சிங்கப்பூருக்கு இரவு நேரங்களில் விமானங்கள் இயக்க வாய்ப்பு இருப்பதால் பயணிகள் மகிழ்ச்சி. கொடைக்கானல் வரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை நீட்டிப்பு. மறு உத்தரவு வரும் வரை நீட்டிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பூங்கோடி அறிவிப்பு. புதுக்கோட்டை அருகே கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம். சாலை மறியலால் பொன்னமராவதி புதுக்கோட்டை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். நாமக்கல்லில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட காவல் அதிகாரிகளிடம் குமாரபாளையம் நீதிமன்ற நீதிபதி விசாரணை. நேற்று கொள்ளையனிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இன்று அதிகாரிகளிடம் வாக்குமூலம் சேகரித்தார். சென்னையில் குடும்ப தகராறில் மனைவியை கடத்திய பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு. கடத்தலுக்கு துணை போன கணவனின் நண்பர்கள் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார்.
முல்லை பெரியாறு அணை அருகே வாகன நிறுத்துமிடம் அமைக்கும் கேரள அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு. வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தடையை மீறி வீடுகளை இடித்த அசாம் அரசுக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ். நாட்டின் குடிமக்களுக்கு இருப்பதற்கான இடத்தையும் வாழ்வாதாரத்தையும் மறுப்பது அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகும் என உச்சநீதிமன்றம் கண்டனம். முடா முறைகேடு தொடர்பாக சித்தராமையா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. சித்தராமையாவின் முதலமைச்சர் பதவிக்கு கடும் நெருக்கடி. தேர்தல் பத்திர பணம் பறிப்பு புகாரில் நிர்மலா சீதாராமனுக்கு எதிரான விசாரணைக்கு இடைக்கால தடை. பெங்களூரு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சித்திக்கை கைது செய்ய இடைக்கால தடை. நடிகை அளித்த பாலியல் புகார் வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. மணிப்பூர் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். பிரதமரை விமர்சித்ததற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமனுக்கு மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி. ஆறு ரஃபேல் ஜெட் விமானங்களுக்கு பிரான்சுடன் இந்தியா ஒப்பந்தம் என தகவல். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரான்ஸ் பயணத்தின் ஒரு பகுதியாக ஒப்பந்தம். பசுமாடுகளை ராஜமாதாவாக அறிவித்தது மகாராஷ்டிர அரசு. பழங்காலத்தில் இருந்தே அறிவியல், ராணுவ துறையில் பசுக்கள் முக்கிய பங்காற்றியதாக அறிக்கை. நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200-ஐ தாண்டியது. நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரம். இஸ்ரேலுக்கு எதிராக நீண்ட கால போருக்கு தயாராக இருக்கிறோம். ஹிஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவர் நயீம் காசிம் சபதம். இந்தியா வங்கதேசம் இடையே ஆன 2வது டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் நிறைவு. 2வது இன்னிங்ஸில் 26 ரன்கள் பின்னிலையில் இருக்கும் வங்கதேச அணி. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி புதிய உலக சாதனை. அதிவேகமாக 50, 100, 150, 200, 250 ரன்களை கடந்து அசத்தல். சர்வதேச கிரிக்கெட்டில் குறைந்த இன்னிங்ஸ்களில் 27,000 ரன்கள் குவித்து உலக சாதனை படைத்தார் விராட் கோலி. சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்து அசத்தல். வினோத் இயக்கத்தில் உருவாகும் விஜயின் கடைசி திரைப்படம். படப்பிடிப்பு அக்டோபர் 4இல் தொடங்கும் என தகவல். ஜவான் பட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் பாலிவுட்டில் களமிறங்கும் இயக்குனர் ஆட்லி. சல்மான் கான், கமல்ஹாசனை வைத்து புதிய படத்தை இயக்குகிறார். வெளியானது ராம் சரணின் கேம் சேஞ்சர் படத்தின் 2வது சிங்கிள். ராமச்சா மச்சா பாடல் வெளியான நிலையில் வைப் செய்யும் ரசிகர்கள். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.